சாதி வந்து எவ்வளவு இறுக்கமா இருக்கும்னா தான் ஆசாசையா பெத்து வளர்த்து படிக்க வச்சு நிறைய கனவுகளோட வளர்த்த அவங்க பிள்ளைங்களையே உங்க கேஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரமா இருந்தாலும் கூட முக்கிய குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. நான் உயிரோட இருக்கேன். ஏன்னா அதுல நானும் வெட்டுப்பட்டிருக்கேன். நானும் அதை நேரடியா பார்த்திருக்கேன். 8 மாதங்களா நானும் சங்கரும் ஒன்னா வாழ்ந்திருக்கோம். அப்படி இருக்கிற எங்களோட வழக்குலயே இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சர்மிளாவோட அண்ணனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துதான் ஆணவ கொலையில ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்க கேஸ்லயுமே உங்களுடைய ரத்த உறவுகள் தான் ஆணவ கொலையில ஈடுபட்டாங்க. ஒவ்வொரு ஆணவ கொலையிலையும் ரத்த உறவுகளும் நெருக்கமாகவும் இருக்கவங்க தான் இந்த ஆணவ கொலையில ஈடுபடுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ச்சியா ஆணவ படுகொலைகள் எல்லாமே நடக்கிறது எது தொடர்ச்சியானா அவங்க சொந்த ரத்த சொந்தங்களால மட்டும்தான் அது எல்லாமே நடக்குது. வேற யாரும் அதை செய்ய போறது கிடையாது. ஏன்னா சாதி வந்து எவ்வளவு இறுக்கமா இருக்கும்னா தான் ஆசாசையா பெத்து வளர்த்து படிக்க வச்சு நிறைய கனவுகளோட வளர்த்த அவங்க பிள்ளைங்களையே கொலை பண்றதுக்கு தயங்காததுதான் சாதி. ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட போய் உங்களுக்கு சாமி முக்கியமா சாதி முக்கியமானு கேட்டா எனக்கு சாதி தான் முக்கியம், எனக்கு சாமி முக்கியம் இல்லைன்னு சொல்ற சமூகம் தான் இப்ப வரைக்கும் நான் பாக்குறேன். என்னோட வயதுக்கே வந்து ஒவ்வொரு ஊர்கள்லயும் ஒவ்வொரு இதுலயும் நடக்கும்போது ஒரு பஸ்ல போகும்போது கூட ரொம்ப சாதாரணமா கேட்கும் போதெல்லாம் கூட ஆமா பெத்து வளர்த்தோம்னா எதுக்கு பெத்து வளர்க்குறோம், நாங்க சொல்றத கேட்கறதுக்கு தான் பெத்து வளர்க்குறோம், நீங்க ஏன் பெத்து வளர்க்குறீங்க, ஏன் சாதியை காப்பாற்றணும், ஒரு அவங்களுக்குன்னு அந்த குழந்தைக்குன்னு அது ஒரு தனி உயிர், அதுக்கான ஒரு உரிமைகள் இருக்கு. சட்டப்படி பார்த்தா ஒரு பெண்ணுக்கா இருக்கட்டும் ஆணுக்கா இருக்கட்டும் ஒரு இணையை தேர்ந்தெடுப்பது அரசியல் சட்டமைப்பு படி அவங்களுக்கான அடிப்படை உரிமை. அந்த உரிமையே இல்லைன்னு சொல்றதுதான் ஆணவ படுகொலை. அப்போ அரசு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடுதலை இதற்கான ஒரு தீர்வை அவங்க செஞ்சுதான் ஆகணும். உங்க கேஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரமா இருந்தாலும் கூட இந்த கேஸ் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேஸ்ல முக்கிய குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரி ஆணவ படுகொலை செய்யப்படுறவங்களுக்கு நீதி எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. நான் உயிரோட இருக்கேன். ஏன்னா அதுல நானும் வெட்டுப்பட்டிருக்கேன். நானும் அதை நேரடியா பார்த்திருக்கேன். 8 மாதங்களா நானும் சங்கரும் ஒன்னா வாழ்ந்திருக்கோம். அதற்கப்புறமும் அதுக்கு நான் நின்று போராடிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற எங்களோட வழக்குலயே எனக்கு நீதி கிடைக்கலன்றதா என்னோட ஆதங்கம். A1 சின்னசாமியா இருக்கட்டும், A2 அன்னலட்சுமி, A3 வந்து பாண்டித்துறை, இவங்க 3 பேருமே என்னோட உறவினர்களா வராங்க. எங்களை அந்த இடத்துல வெட்ட வந்தவங்க வெட்டுனவங்க யாரும் அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்கள முன்ன பின்ன நான் பார்த்தது கிடையாது, பழகுனது கிடையாது. எனக்கும் சங்கருக்கும் அவங்கள யாருன்னே தெரியாது. அப்படியான அந்த குழு தான் எங்களை வந்து வெட்டுறதுக்கு வந்தாங்க, வெட்டுனாங்க. அப்படி இருக்கும்போது ஆணவ படுகொலையை பொறுத்தளவுக்கு ஒரு கூலிப்படை, அந்த கூலிப்படையை ஏவுனவங்க யாரு அப்படின்னு பார்த்தா என்னோட ரத்த சொந்தங்களா தான் இருக்காங்க. அப்போ இந்த ஆணவ படுகொலைகளை ஆணவ குற்றங்களை செய்யறவங்க ஏவி மட்டும் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத ஆட்களுக்கு மட்டும் தண்டனை வாங்கி கொடுத்துறாங்க. இவங்க அதுல இருந்து எல்லாம் தப்பிச்சுக்கிறாங்க. அப்போ இது மாதிரி ஆணவ கொலைகளா இருக்கட்டும் குற்றங்களா இருக்கட்டும் அதற்குன்னு ஒரு தனி சட்டம் இருந்தாதான் அந்த குற்ற வகையில, ஏன்னா கான்ஸ்பிரசின்னு சொல்றோம், எப்படி கான்ஸ்பிரசியை ப்ரூஃப் பண்ண முடியும்? ஏன்னா அது கான்ஸ்பிரசி, அது வந்து கூட்டு சதி. அந்த கூட்டு சதிக்கு வந்து நம்ம வந்து ஒரு இது கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா சாதாரண மக்களுக்கே இது புரியும். சம்பந்தமே இல்லாத ஒரு 2 பேரை இவங்க வெட்டுறதுக்கான நோக்கம் என்னன்னு இருக்கும். அதே போல கோகுல்ராஜ் வழக்கை நம்ம எடுத்துக்கலாம். யுவராஜுக்கும் கோகுல்ராஜுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தோழர் வந்து அந்த வழக்குல வாதாடல அப்படின்னா இந்த அளவுக்கு நீதி கூட நமக்கு கிடைச்சிருக்காது. அவன் அவ்வளோ எளிமையா அவன் வெளியில வந்திருப்பான். அப்போ இந்த மாதிரியான வழக்குகளுக்குன்னு ஒரு தனி சட்டம், தனி வரைவு, குற்ற வகைகளுக்கான தனி வரைவு இருந்தாதான் இத மாதிரியான ஆணவ படுகொலைகளை நம்ம தடுக்க முடியும், ஒரு மனத்தடையை நம்ம ஏற்படுத்த முடியும்.